வணக்கம். குளோரியானி. விரும்பியோ விரும்பாமலோ ஒரு சினிமா போதையில் விளைந்த ஒரு ஆட்சி ஆரம்பிச்சிடுச்சு. யார் ஆட்சி அமைஞ்சாலும் யார் முதலமைச்சராக வந்தாலும் வாழ்க வாழ்த்துக்கள் அப்படின்னு கூறுற அளவுக்கு பெரிய மனசெல்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா என்னுடைய வருத்தம் எல்லாம் நாம பெருந்தலைவனாக நினச்ச அண்ணன் சீமான் அவர்கள் உயரிய கோட்பாடுகள், உயரிய சிந்தனைகள், உயரிய திட்டங்கள், மக்கள் நலனை மட்டுமே சார்ந்து பக்கம் பக்கமாக தன்னுடைய கனவை செதுக்கி வச்சிருந்தும் அண்ணன் வரைக்கும் தோத்து போகிற அளவுக்கு இந்த மக்கள் இப்படி ஒரு சோகத்தை நமக்கு கையளிச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பெருந்துயரம் இன்னும் மனசை போட்டு வாட்டிகிட்டு இருக்கனால என்னால் அந்த வாழ்க வாழ்த்துக்கள் யாராக இருந்தால் என்ன வாழ்த்திடுவோம் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம்லாம் எனக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன். வரல, அவ்வளோதான். எனக்கு என்னவோ அண்ணன் கூட தப்பு பண்ணிட்டாங்களோ, பெரிய பெரிய ஜோசியரை வச்சுருக்கணுமோ, இல்லைன்னா அந்த முட்டிக்கால் போட்டுட்டு மணலில் நடக்கிறது, வேளாங்கண்ணி கோயிலுக்கு பேசாமல் அண்ணன் இங்கேருந்தே முட்டிக்கால் போட்டு நடந்து போயிருக்கலாம். 365 நாளும் பரப்புரைன்னு வெயிலில் காஞ்சதுக்கு பேசாமல் அண்ணன் வேளாங்கண்ணி வரைக்கும் முட்டி போட்டு போகிறது, திருச்செந்தூர் வரைக்கும் வேலை குத்திட்டு போகிறது, அப்புறம் மெக்காவுக்கு கூட ஒரு பயணம் போயிருக்கலாமோ என்னவோ தெரியலை. இப்படி பாசாங்குத்தனம் பண்ண தெரியல அப்படிங்கும்போது இப்பேற்பட்ட ஒரு தான் எதுவாக இருக்கிறனோ அதுவாகவே தன்னை காண்பிக்கிற ஒரு தலைவன்கிட்ட நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற பெருமை எனக்கு இருக்குது. ஏன்னா அவரும் இதே நாடகத்தனங்களை காட்டியிருக்கலாம், இதே பாசாங்குத்தனங்களை காட்டியிருக்கலாம். அப்படியெல்லாம் எனக்கு நடிக்க தேவையில்லை. இந்த வாக்கு பொறுக்குகின்ற தேர்தல் அரசியல் எனக்கு வேண்டாம். அந்த ஒரு நாள் நாடகம், ஒரு நாள் நடிப்பு, அந்த மக்களை ஈர்க்கிறதுக்கு அப்படி, இந்த மக்களை ஈர்க்கிறதுக்கு அப்படின்னு இல்லாமல் என்னுடைய செயல் திட்டங்கள் நான் வரன்னு வரைஞ்சி வச்சிருக்கேனே, என்னுடைய கனவு திட்டங்கள், இதை நான் எல்லா மக்களுக்கும் செயல்படுத்திட்டேனா. இது ஒரு சாராருக்கு மட்டுமே செயல்படுத்துற திட்டங்கள் எதுவும் அவர் வைக்கல. மும்மதத்துக்கும் ஏற்ற, அனைத்து மாநில மொழியாளர்களுக்கும் ஏற்ற, அனைத்து மக்களுக்குமான அரசியலை தான் அவர் தன்னுடைய செயல் திட்டத்தில் வச்சிருந்தாரு. அதை நான் கொடுத்துட்டேனாலே போதுமே அப்படின்னு காமராஜரை போல எண்ணி துணிவா நடப்போட்டாரு. அப்படிப்பட்ட நேர்மையாளன் பக்கம் நம்ம நின்னோம். கண்டிப்பா ஒரு திருட்டு அரசியலை வரவேற்க நாம ஓட்டு போடல. கண்டிப்பா ஒரு போதை மிகு அரசியலை வரவேற்க நம்ம ஓட்டு போடல. வருங்கால தலைமுறைகள் நடைபிணமா வாழ்றதுக்கு நம்முடைய ஓட்டு காரணமாகல அப்படிங்கிற ஒரு மனசாட்சியில ஒரு பெரிய ஒரு நிறைவு வரும். பாத்தீங்களா, நமக்கு மனசாட்சி இருக்கு அப்படிங்கிற ஒரு நினைப்பே ஒரு பெருமையை தருது அப்படின்னு தான் சொல்லணும். இது ஏகதேசம் நாம் தமிழருக்கு வாக்களித்த எல்லாருக்குமே இந்த மன நிறைவு கண்டிப்பா இருக்கும். மன வருத்தம் நிறைய இருக்குது. அதே நேரத்துல ஒரு சோக பெருமூச்சு விடுற வேளையில ஒரு மன நிறைவும் போறத தவிர்க்க முடியாது. ஏன்னா பாவம் பழி நமக்கு வராது. நாம அதுக்கு காரணமாகல அப்படிங்கிற ஒரு நிம்மதி தான். எல்லாரும் எதிர்பார்த்தது போலவே நாம் தமிழர் ஒரு 15 இருந்து 20 வரைக்கும் இப்போ வீதாச்சாரம் வரும். இவர் வேணா மிஞ்சி போனா 20 வரைக்கும் வருவாருன்னு பாருங்க. அவர் எடுத்ததோட வீதாச்சாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா நல்லா புரியும். 35 34 எடுத்திருப்பாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா அவருக்கு சொன்ன 20% கூடவே ஒரு 14% எடுத்திருக்காரு. அப்போ நல்லா கணிக்க முடியுது, இவருக்கு ஒரு 18% தான் விழுந்திருக்கும். மீதி 16% அண்ணனுடையது, நாம் தமிழருடையது அப்படிங்கிறது கணிக்க முடியுது. இல்ல 20% அவர் எடுத்திருப்பாருன்னு வச்சுக்கோங்க. மீதி 14 அண்ணன், நாங்க இப்ப நாம் தமிழர் எடுத்த 4 18. அப்போ அண்ணனுடைய 18% விகிதாச்சாரத்தை அப்படியே பழம் போல தூக்கி விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்குது இந்த விவிபேட் அப்படிங்கிற அரக்கன் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது. இதை எதுவுமே செய்ய முடியாம திகைச்சு போய் நிற்கிறது தான் கொடுமையின் உச்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யாராலையும் எதுவும் பண்ண முடியல. நல்லா தெரியுது கண்ணு முன்னாடி ஓட்டுகள் களவாடப்பட்டிருக்குன்னு. ஆனாலும் யாராலையும் அதை ஏன்னா அது நிரூபிக்கப்பட முடியாது அப்படிங்கிறனால கோர்ட்டுக்கு போய் வீண் அப்படிங்கிற ஒரு முடிவில் எல்லாரும் அமைதியாக அதை கடந்து போறதை நம்ம பார்க்க முடியுது. ஆக மொத்தத்தில் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய விகிதாச்சாரங்கிறது இதுல 18% குறைஞ்சது. அதை தான் அப்படியே விஜய் அப்படியே அறுவடை பண்ணி 14% தூக்கி கொடுத்துருக்குது இந்த பாஜக RSS கைக்குள்ளே. இப்போ எல்லாரும் கேட்பாங்க, ஏன் அப்படின்னா அவங்க எடப்பாடியை ஜெயிக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு. அப்படி கிடையாது. அவங்களுக்கு எடப்பாடியை விட ஒரு தலையாட்டுற பொம்மை வேணும். எடப்பாடி கொஞ்சமா தலையாட்டுவாரு, இல்ல முக்காவாசி தலையாட்டுவாருன்னா அவர்களுக்கு முழுக்க தலையாட்டுற ஒரு பொம்மை வேணும். அதுக்கு உகந்த ஒரு இவன் இதுக்கு சரிப்பட்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. அதனால விஜய் அவங்க என்ன சொல்றது, உச்சி குடும்பியை பிடிச்சி ஆட்டலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா முழுக்க பாஜகவால் வர முடியாது. கூட பாத்தீங்கன்னா திமுக தீய சக்தின்னு சொன்ன இடத்துல இருந்து தான் இவர் பலத்தையும் வாங்கியிருக்காரு, தனக்கான பலத்தை கூட்டியிருக்காரு, தனக்கான சக்தியை அங்கிருந்து தான் பெற்றிருக்காருங்கும் போது இப்ப இந்த சக்தியும் அந்த சக்தியும் இணைஞ்சு தீய சக்தியா மாறுமா, இல்ல ஏற்கனவே தூய சக்தின்னு சொன்ன சக்தி தீய சக்தி தான் என் பார்வைக்கு இப்போ டபுள் டோஸ் ஏறின மாதிரி போய் ரணகலப்படுத்துவாங்களா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவர் வெளியிட்ட சில ஆணைகளை பத்தி நான் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆஹோ ஓஹோ என்னமா கையெழுத்து போடுறாரு, என்னமா ஆணை மேல் ஆணையா போட்டு தள்ளுறாரு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல அவருடைய ஆணை எவ்வளவு வந்து ஒரு சூசகமானது, எவ்வளவு தூரம் ஒரு திமுகவின் நீட்சியா அவர் செயல்படுறாரு அப்படிங்கிறத நான் இதுல தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா எடுத்தெடுப்புல என்ன சொல்றாருன்னா, கஜானா காலி, நிதி இல்ல, அதனால என்ன பொடி வச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க, நிதி இல்லாதனால நான் சொன்ன இலவசங்களை நிறைவேற்ற முடியுமானே எனக்கு தெரியல, இனிமே போய் பார்த்தாதான், கஜானா பெட்டியை திறந்து உள்ள பார்த்தாதான் தெரியும் உள்ள இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா உலகத்துக்கே தெரியும், தேர்தலுக்கு முன்பாகவே அங்க கஜானா காலிங்கிறது தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நீங்க இலவசங்களை அள்ளி தெளிச்சது இன்னொரு திமுக மாதிரி பொய் வாக்குறுதி தானே. இதுக்குதான் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, நீங்க வந்து எடுத்த எடுப்புலயே கஜானா காலின்னு சொல்லாதீங்க, தேர்தலுக்கு முன்னாடியே நாங்க நிதிநிலை அறிக்கையெல்லாம் வந்து வெளிப்படைத்தன்மையா போட்டிருக்கோம், கடன் வந்து வரம்பாதான் வாங்கி வச்சிருக்கோம், இந்த மாதிரி சொல்லி மீண்டும் மக்களை ஏமாற்றாதீர்கள்னு. என்ன சொல்ல வராருன்னா, கரடியே காரி துப்புன மாதிரி நாங்களே பெரிய திருடங்க, நாங்களே மக்களை ஏமாத்தி தான் 5 வருஷம் தேர்தல் அறிக்கையை வந்து போலியா கொடுத்துதான் ஏமாத்திட்டு வந்தோம், எந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம ஏமாத்திட்டு வந்தோம், நீங்களும் வந்து இப்படி ஏமாத்தாதீங்க, மீண்டும் ஏமாத்தாதீங்க, எங்களை மாதிரியே ஏமாத்தாதீங்கன்னு அந்த ஏமாத்து கோழிங்களே உங்களை பார்த்து சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஆக மொத்தத்துல இப்ப வந்து உதறல் எடுக்குது உங்களுக்கு, ஐயோ எல்லாத்தையும் சொல்லிட்டோமே, இப்ப எல்லாம் வந்து இலவசங்கள் கொடுக்க வேண்டியது வருமே, அங்க இருக்காது. ஏன்னா உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே தெரியும் கஜானா காலின்னு. இதை கூட தெரியாம இன்னும் முற்று அவர் உண்மையதானே சொன்னாரு, அட கேனக்கிருக்கா, அவர் உண்மையே தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இலவசங்களை கொடுத்தாருன்னு நாங்க கேட்கிறோம். அவர் உண்மையதான் சொல்றாரு, கஜானா காலின்னு தான் சொல்றாரு, தேர்தலுக்கு முன்னாடியும் காலின்னு சொன்னாரு. அப்புறம் வந்து எப்படி கொடுப்பீங்கன்னு எதிராளிகளை பார்த்து கேட்டுட்டு இவரே அதுக்கப்புறம் இலவசங்களை அள்ளி தெளிக்கிறாரு, கஜானால இருக்கு, அவங்க பதுக்கி வச்சிருக்காங்க, அதை நான் தோண்டி எடுத்து உங்களுக்கு கொண்டு வந்து தருவேன்ட்டு. ஒண்ணு அவர் சொன்ன மாதிரி பதுக்கி வச்சவங்கள்ட்ட வந்து பிடுங்கி தரணும், அப்படின்னா அவர் சொன்னதுக்கு நாம வந்து பரவாயில்ல, மானஸ்தையா சொன்ன மாதிரி பிடுங்கி தந்துட்டாருனாவது சொல்லலாம். எப்படி பிடுங்க முடியும், அவங்க தான் விஞ்ஞான ஊழல்வாதிகளாச்சு, பதுக்கி வச்ச இடமும் தெரியாது, பதுக்குன ரூட்டும் கூட உங்களுக்கு தெரியும், ஒரு ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க திமுகவோட ஊழலோட ரிஷி மூலத்தையும் நதி மூலத்தையும் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து பக்காவா பிளான் பண்ணி பதுக்கி வச்சிருப்பாங்க. எப்படி நீங்க அதை எடுப்பீங்க? எடுக்கவே முடியாது. அப்போ இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு ஏன் கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னு தான் இப்ப கேட்குறோம். நீங்க வந்து உண்மையை போய் பேசுறீங்கன்னு நாங்க சொல்ல வரல, ஏற்கனவே உங்களுக்கு உண்மை தெரியும்ல, காலி அப்படின்னு தெரியும்ல, காலி டப்பாவை வச்சுட்டு ஏன் தருவேன்னு சொன்னீங்க, அதை தான் இப்ப கேள்வியா கேட்கிறோம். இது தாவேக தற்குறிகளுக்கு புரியாது. ஏன்னா தங்களோட மூளைய தாங்களே கசக்கி பிழிஞ்சிக்கிட்டு குப்பையில தூக்கி வீசி எறிஞ்சிட்டு நடக்கிற கூட்டம் அது, அதனால அதுகளுக்கு புரியவே புரியாது. அடுத்த ஆணை பாத்தீங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பு நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம், சிங்கப்பெண் இதுன்ட்டு ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்க. இது ஏற்கனவே பிங்க் கலர் அந்த கார்ல வந்து பெண்களை வந்து பாதுகாக்கிறது பெண் காவல்துறையினரால வந்து ரோந்துக்கு விடப்பட்ட ஒரு திட்டம் தான் அது. அதாவது பெண்கள் பாதுகாப்புக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நம்பரை கொடுத்துக்கிட்டு ரோந்து காவலுக்கு பிங்க் கலர் டாக்ஸியில, அதாவது மகிழுந்துல வந்து பெண் காவலர்கள் ரோந்து வந்து பெண்களுக்காக நிப்பாங்க அப்படின்னு ஏற்கனவே திமுக கொண்டு வந்த திட்டம் தான். நீங்க அதை பேரை மாத்தி கொண்டு வர்றீங்க, திட்டம் அங்க ஒன்னாதான் இருக்கு, நீங்க எதுவும் புதுசா கொண்டு வர்ற, அது புது ஆணையம் கிடையாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்றை நீங்க சிங்க மாத்திருக்கீங்க. பேரை எப்படி மாத்துவீங்களோ அது மாதிரி பேரை மாத்திருக்கீங்க, அவ்வளவுதான். மற்றபடி அது ஏற்கனவே இருக்கு, நீங்க கொண்டு வந்ததுல பாதி இருக்கதான் செய்யுது. அதை நடைமுறைப்படுத்தாம கிடப்புல கிடக்கிறத நீங்க எப்படி கொண்டு போறீங்க அப்படிங்கறதுதான் இருக்கு. எல்லாமே செயலிழந்து இருக்கு. இங்கே நான் சொல்றேன், திருப்பி நான் நிறைய காணொலியில சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டுல புது புது சட்டங்கள் தேவையே இல்லை, புது புது துறைகள் தேவையே இல்லை, புது புது அதிகாரிகள் தேவையே இல்லை. நம்ம நாட்டுல இல்லாத சட்டம் கிடையாது. பாலியல் வன்புணர்வு கொலைக்கு மரணம் அப்படிங்கிற ஒரு சட்டம் மட்டும்தான் இயற்றப்படவில்லையே தவிர மீதி எல்லாத்துக்கும் கண்ணடிச்சா தண்டனை, நாக்க துருத்துனா தண்டனை, அசிங்கமான படத்தை காட்டுனா தண்டனை, அசிங்கமான உடல் மொழியை காட்டுனா தண்டனை, அசிங்கமாக செய்கைகள் காமிச்சா தண்டனை அப்படின்ட்டு சின்ன அதாவது அதுக்கெல்லாம் சில நேரம் ஆதாரம் இருக்காது, எதிரில் இருக்கவே நம்மளை வந்து ஆபாசமா ஒரு நாக்க காட்டினா கண்ணை காட்டினோம்னா அதை நிரூபிக்கிறதுக்கு நம்மளால முடியாது. அப்போ ஒரு கணத்துல அது நடந்து முடிஞ்சிடும், அதுக்கு எந்த எவிடன்ஸும் இருக்காது. ஆனாலும் அதுக்கு தண்டனை இருக்குது. அப்பேற்பட்ட அளவுக்கு இடுக்கு விடாம பெண்கள் பாதுகாப்புக்கு, குழந்தைகள் பாதுகாப்புக்கு, எல்லாத்துக்குமே எல்லா குற்றங்களுக்கும் சிறப்பு சட்டங்களும் ஐபிசி அப்படிங்கிற அந்த பல சட்டங்களும் வந்து இருக்கதான் செய்யுது. இது செயல்படல. நீங்க என்ன செய்றீங்க, ஏற்கனவே இருக்கிறதுக்கு பேர், அதாவது ஏற்கனவே உடஞ்சு போய் இருக்கிற ஒரு கட்டிடத்துக்கு பட்டி டிங்கரிங் பார்த்து வெள்ளை அடிச்சு வைக்கிறீங்களே தவிர நீங்க இடிச்சுட்டு புதுசா எதுவும் கட்டல அப்படிங்கிறத நான் சொல்றேன். அது மேல் பூச்சி பூசுறது 3 மாசம், அடுத்த ஒத்த மழைக்கு அது வந்து மொத்தமா விழுந்துரும் அப்படிங்கிறத நான் இதுல சொல்ல வரேன். அப்படியாக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் பெரும்பான்மையை வந்து நிரூபிச்சிருக்காரு.
அதுக்காக வந்து இதை வந்து நான் வந்து ஒரு சரியான ஒரு என்ன சொல்றது, எல்லாரும் வந்து புள்ளங்காகிதம் ஆகிற மாதிரி டாஸ்மாகை வந்து 707 கடைகளை ஒழிச்சிட்டாரு, அதனால வந்து பாத்தீங்களா எங்க தலைவர் அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு பயங்கர ஆள் நான் இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவும் பதவியேற்ற புதுசுல கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள்ல இருந்து 1 வருடம் வரைக்கும் நல்ல நல்ல திட்டங்கள் செஞ்சாங்க, நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாங்க. இதே மாதிரி தான் டாஸ்மாக் 500 கடைகளை மூடினாங்க. அப்புறம் 1 வருடம் கழித்து 1000 2000 கடையை திறந்துட்டாங்க. இதே மாதிரி தான் ஆணைகள்லாம் பிறப்பிச்சாங்க. பெண்களுக்குன்னு அந்த பிங்க் கலர் கார், அந்த மகிழுந்துன்னு சொன்னனே, அதெல்லாம் அவங்க வந்த புதுசுல செஞ்ச அட்ராசிட்டிகள் தான். இப்படி எல்லாமே பண்ணுனாங்க. ஆனா அத்தனை பாலியல் வன்கொடுமைகளையும் கண்ண மூடிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய கொடூரன் தஸ்வந்த் வந்து உச்ச நீதிமன்றம் போய் வெளியில வர்ற அளவுக்கு அதான் அவங்களுடைய சட்டத்தை பாதுகாக்கிற லட்சணங்கள் இருந்தது. அதனால இது எல்லாமே நான் ஒரு பாசாங்குத்தனமா தான், பசப்புத்தனமா தான் பாக்குறேனே தவிர, இதெல்லாம் எங்க ஊர்ல சொல்லுவாங்க புது மாப்பிள்ள ஷோக்கு, புது மாப்பிள்ள பகுமானம் அப்படிம்பாங்க. அது மாதிரி புது மாப்பிள்ள பகுமானத்துல அவர் வந்து நடந்துகிட்டு இருக்காரு. இப்போவும் சொல்றேன், கோட்டீஸ்வரன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை நான் இங்கே திருப்பி சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் நீங்க கோட் சூட் போட்டுக்கிட்டு பம்மி பவ்யமா இருக்கக்கூடிய விஜயை மட்டும்தான் பார்த்து ஏமாறுறீங்க. அந்த கோட் சூட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரக்கத்தனத்தை இனிமே தான் பார்க்க போறீங்க.